கண்மணியே என் கண்ணே, உன்னோடு நான் நேற்று இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் அவன் வருவானா மாட்டானா என்ற வீதியில் இருக்கும் பொழுது சண்டால சிரிக்கி நீ என்னை டரு செய்ததால் நான் டர்ராகி விட்டனோ. லெட்டர் யாருக்கு எழுதுனது? உன் கன்றாவி கணவன் எப்பொழுது வருவான்? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. சார் யார் நடந்து வர மாதிரி சார்? யார் சார் இது? சார் சார் இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்குது சார். யாரும் நடந்து வரீங்களா சார்? சார் சொல்லுங்க சார் பிளைண்ட் சார் 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 சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். நான் வந்து எனக்கு வந்து பிறவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்குது. சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன சார்? நான் என்னோட லவ்வரை வந்து பார்க்க வந்தேன். பார்க்க வந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன சண்டே ஆகிடுச்சு. என்கிட்ட பேச வந்தது எல்லாத்தையுமே அவங்க ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு கண்ணு தெரியாதனால இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு மட்டும் எழுதி படிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் புண்ணியமாக போகும் சார். சத்தமாக படிக்க தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும். ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்களா சார்? இல்லை போயிருக்கேன். படிக்க தெரியுங்களா சார்? தெரியும். தமிழ் எழுதிக்கா இங்கிலீஷ் எழுதிக்கான்னு பாருங்க. அதை பார்த்து எனக்கு படிச்சு பண்ணி சொன்னீங்கன்னா தமிழ் அதில் இருக்கு. தமிழில் எழுதிருக்கு. ஆமாம் சரி, சத்தமாக போட்டு படிங்க சார். சத்தமாவா? சரிங்க, இருங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கண்மணியே என் கண்ணே, இருங்க படிக்கிறேன். கண்மணியே என் கண்ணே, உன்னோடு நான் நேற்று இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் உன் புருஷன் உன் வீட்டு கதவை எப்பொழுது தட்டுவான் என்று. தட்டுவான், கதவை எப்போது தட்டுவான் என்று திக் என இருந்தது. அவன் வருவானா மாட்டானா என்ற பீதியில் நான் இருக்கும் பொழுதுதான். ஓடி போயிட்டீங்களா? இல்ல படிக்கிறேன். பீதியில் நான் இருக்கும் பொழுது சண்டால சிரிக்கியா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இருங்க படிக்கிறேன். ஏங்க இருக்கும்போது சண்டால சிரிக்கி என்னைய டரு செய்ததாலா? அவன் வருவானா மாட்டானா என்ற பீதியில் நான் இருக்கும்போது சண்டால சிரிக்கி. லெட்டர் யாருக்கு எழுதுனது? பீதியில் இருக்கும்போது சண்டால சிரிக்கி என்னை டரு செய்ததால் நான் டர்ராகி விட்டனோ. உன் கண்டாரி கணவன் எப்பொழுது வருவான்? எப்பொழுது செல்வான்? இல்ல சார், நீ சொன்னலாம் கரெக்ட் தான். கரெக்ட் தான், உண்மையா நான் அப்பதான் படிச்சேன். அவங்க எழுதுனா படிச்சேன். ஏங்க மேல கை சட்டையில கை எடுங்க. இண்டிசிட்டா பிஹேவ் பண்ணாங்க ரோட்ல. ஏங்க முதல்ல சட்டையில இருந்து கை, ஏங்க சட்டையில இருந்து கை. சட்டையில என்ன அது புரியல, என்ன சொல்ல வரீங்க? இப்ப எதுக்கு வீட்டுக்கு லைனுக்கு வரானா? ஏங்க என்ன அது புரியல எனக்கு. இதான் வீட்டுக்கு தினமும் லெட்டர் போறாளடா. ஆமா, அந்த ஏதோ கள்ளக்காதல் இவர் தாங்க ஏதோ லெட்டர் படிக்க தெரியாது எனக்கு படின்னு சொன்னாங்க. என்னதுக்குங்க பிடிக்கிறீங்க? கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. படிக்க வந்தீங்க. கண்ணு தெரியாதா? ஏங்க ப்ளூ கலர் சட்டை போட்டுறீங்க, ப்ளூ கலர் கைலி போட்டுறீங்க. கண்ணு தெரியாதா? பேசாம போனவங்க. கையில வெள்ளி காப்பு போட்டுறீங்க. நான் பேசாம போனவன். நீ கண்ணு தெரியாதுன்னு சொல்லி படிக்க விட்டே. நீ எனக்கு என்ன கண்ணு தெரியும்? எனக்கு நல்லா கண்ணு தெரியும். அப்படி நீங்க எங்க லெட்டர் போட்டு லெட்டர் படி. கண்ணு தெரியாது பின்னாடி ஒரு வீடு, எல்லோ கலர் வீடு இருக்கு. சொல்றதை கேளுங்க. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. பின்னாடி இருந்தாலும் என்ன தெரியுமா சொன்னா, பின்னாடி ஒரு வீடு இருக்கு, எல்லோ கலர் வீடு. அந்த வீட்டுக்காரனா கன்றாவியா இருப்பான் பாக்க. ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? கொண்டாடி நான் வச்சிருக்கேன், அவன் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன எழுத சொன்னேன். ஆமா. இல்லையா? என் பேரு நீ கேக்குற? நான் செவனே முனையா வீடு எங்கிட்டயா இருக்கு, உனக்கு என்னையா? இருங்க எதுக்கு பதறீங்க? இருங்க நான் பதறேன். நான் அப்படி கேஷுவலா பேசுறேன். அம்பு என்ன சொருகுறது? நான் எங்க சொல்றேன்? நீ தான் குடுத்தியா? எனக்கு தெரியாது உண்மையா. நான் பேசாம வந்து ஆயிருக்கா போனோம். வந்தவன போட்டுட்டு பிடிச்சி வச்சு லெட்டர் படி அதை படினியா? கண்ணு தெரியாது சொல்லி கண்ணாடி போட்டு கண்ணாடி எங்கடா? கண்ணாடி இருக்கு.
கண்ணாடி போட்டுருந்தாங்க போய் பேசுறாங்க. நான் போய் பேசல இங்க நான் கையில கட்டி எவனா வருவான் அவசியம் கிடையாது. நாங்க ஆயிருக்க போனவங்க தலைவா. செவனே நாம தான் நடந்து வந்தீங்க அங்க இருந்து தலைவா, அங்க இருந்து தலைவா, அப்படியே நீ ஆயிரம் மெதுவா ஆயிரம் வந்தேன். ரூபாய் சாப்பிட முடியும். எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஏய் இன்னி அப்படி நடிக்கிற நீ தேவை கிடையாது. ஏய் இதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? ஏய் இவன் தான் நடிக்கிறாங்க நான் ஏங்க என்னைய இவன் பார்த்தா தான் என்ன அடுத்த கம்பெனிக்காரன், பொண்டாட்டி அதுக்காக வச்சு- இவன் ஏய், ஏய் இங்க இரு ஏய் இங்க வா. பாருங்க இந்த மூஞ்சியை பாருங்க. எந்த மூஞ்சி அடுத்த முன்னாடி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த இவர்தான். ஏய் நான் ஏன் பொண்டாட்டியை வச்சு வாழ முடியாம கிடக்க நீ நீயா நல்ல காதலின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ இதை கொடுத்துட்டு போய் படிக்க விட்டுட்டு என்னைய போட்டு கோர்த்து விட்டுட்டு ஏங்க இவர் நீங்க தானே எழுதி கொடுக்க சொன்னீங்க. ஏன் எனக்கு சொல்ல சொன்னா அதாவது எப்படி எனக்கு எழுத படிக்க தெரியாதா ஆமாயா இருங்க. ஆரம்பத்துல இருந்து என்ன தெரியுமா சொன்னாப்ல? வண்டியில் அடிபடி சுத்துறா இருங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னாப்ல? எங்க நான் அவன் கன்றாவி கணவன் வீட்டுல வந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். ஏன் நான் படி அவன் சொன்னதான் படிச்சேன் நான் சொன்னா ஆமா நீ தான் காமிச்ச நான் எழுதுனேன். வந்தையா வந்து ஆயிருக்கு வந்தவையா தலைவா, என்னைய போட்டு நீ கண்ணாடியை போட்டு இப்படியே காமிச்சிட்டு இதை படிக்க சொன்னாயா தலைவா, நான் இவர் சொல்றதுல பாதி உண்மை பாதி பொய். ஈரியா யாருன்னு எப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன் கை ஏன் நடுக்க உங்களுக்கு பயம். எனக்கு பதட்டமா இருக்கியா இன்னும் இவன் போட்டு லெட்டர் காமிச்சிட்டு என்னைய போட்டு ஏன் குறைத்து விடுறீங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏய் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா இங்க இரு ஏய் உன்னை பாரியா ஏய் பேசாம பொய் பேசக்கூடாது. இங்க இரு நீ தான் லெட்டர் கொடுத்து படிக்க சொன்ன பாருங்க. நீ படிக்க சொன்ன இல்லையாடா ஏய் உண்மை இருக்கும். ஏய் நீ தான் படிக்க சொன்ன நீ நான் எழுத சொல்லி நீங்க தானே. நான் எங்க என்ன சொன்னேன் டேய் நான் செவனேன்னு வந்தவனா நான் எதுக்கு படிக்கணும் நான் எதுக்கு படிக்கணும் ஏன் பேர் எதுக்கு உனக்கு அண்ணே ஏன் எழுத பேர் சொன்னவரே எதுக்கு? அவர்தான். இவனும் நான் படிக்கிறேன். எழுத சொன்னவர் அவர்தான். அவர் போய் படிக்க எப்படி படிக்க? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? இருங்க நம்ம சொன்னதை கேளுங்க. நான் சொன்ன மாதிரி தான் அவர் கொண்டாடி நீங்க சரி வச்சிருக்கீங்க. நீ படிக்க மாட்டேன்டல இருங்க நீ பரடி இருங்க படிக்கவா? அதாவது என்ன பேர் என்ன பண்ணுங்க? அறிவழகன் ஆமாண்ணே அறிவழகன். ஆமா சரி, உங்க உங்க பேர் என்ன? பேர் நான் பேர் சொல்றேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்த் என்ற குறிவழகன் ஆனந்தன்ற குறிவழகன் குறிவழகன். குறிவழகன் ஆமா பெரிய அண்ணா இங்க கோவம் பா- இருக்கு. ஏய், அறிக்கி அறிக்கியா அட சொல்றதை கேளு. நீங்க பாருங்க. ஏ கூட தெரியா போட தெரியல. பி மாதிரி போட்டுச்சிருக்காரு பாருங்க. ஏய் ஏய் அது அறிவு. என்ன டேய் டேய் ஏன்டா காலை ஏய் அது வந்து ஏய் இங்க இரு, இங்க இரு, நான் சத்தியமா காலைல கிழிச்சிட்டு சொல்றேன் போறதுக்கு. ஏய், இருங்க, நான் இருங்க. சொல்றேன் கேளு அட, இருங்க. முதல்ல. அவர் என்ன கேக்குறாரு? எதுக்கு இந்த அம்புக்குறி இப்படி போட்டுறீங்க கேக்குறாப்ல. டேய் நீ தான்டா அப்படி போட்டு தடவன போட்டு பேப்பரை போட்டு என்ன காலையில என்ன போட்டு காட்டு போட்டுருக்கான் என்ன போட்டுருக்க இப்படி தடவி ஆமா பார்க்கறா? எனக்கு ஒண்ணும் புரியல. இது என்னதுன்னு கேட்டேன். நீதானே ஏய் ஐயோ நீ என்னையா அந்த வேலையா அப்படி இருந்தியா அவன் சொல்லி இருங்க, கொடுத்தாயா இவர் வந்தியா என்ன வந்து போட்டிருக்காரு நடந்து அப்படின்னா, படிக்க இருங்க. விட்டாயா? ஒரு கடை இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே. ஆனா கடைசி ஒரு லைனை படிக்க முடியும். இருங்க. என்ன லைனு உன் கன்றாவி கணவன் கண்டாய்க்கணும் எப்படி? உன் கன்றாவி கணவன் உன் கன்றாவி கணவன் யாரு எப்பொழுது வருவான்? எப்படிடா அப்படியே எழுதிங்க உண்மையிலே எப்பொழுது நீ வருவான்? பாக்குற ஏய் இங்க பாருங்க. ஏய் டேய் எப்பொழுது வருவான்? எப்பொழுது வருவான்? எப்பொழுது வருவான்? டேய் டேய் இங்கடா எப்பொழுது டா நீ தான் உன் கன்றாவி கணவன் என்ன ஓடுறா என்னடா நீ வா நடிக்கிறான் பாரு ஏய் பாரு பின்னாடி பாரு வெறிக்கு விட்டுடா ஏய் நீ வேற இந்த புடிங்க என்ன பண்ணுங்க? ஏன் லெட்டர் இல்லையா இப்ப லெட்டரியா